விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிகம் பேர கேட்டாலே போதும் எல்லாருக்கும், "அச்சோ! அவங்கள பத்தி பேசாதீங்க" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, இவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிருவாங்க. குறிப்பா யார்கிட்டயும் இந்த வளைஞ்சு, நெளிஞ்சு, கொழஞ்சுலாம் பேசவே தெரியாது. மூஞ்சில அடிச்ச மாரி பட்டு படான்னு தூக்கி எறிஞ்சு பேசிருவாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கூட பொறந்தவங்களோ, பெத்தவங்களோ, கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவன், தெரியாதவன், சொந்தம், பந்தம் நீ எவ்வளோ வேணா வச்சுட்டுரு. எப்பேர்ப்பட்ட ஆட்களா வேணா இரு. நேர்மையா இரு. உனக்கு நான் நண்பன். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கியா? உனக்கு நான் தான் எதிரி. அப்படிங்கிற மாரி. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நெனைக்கிறாங்க, "அட இவங்களால என்னப்பா ஆகுன்னு?" ஆனா இவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. இவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. பார்க்கறதுக்கு வேணா பழக்கவழக்கங்கள்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறதுல விருச்சிகத்துக்கு மாரி ஒரு சூட்சுமம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. சோ உங்கள பொறுத்தவரைக்கும், தூக்கி வைப்பதும் அவனே, உன்னை தூக்கி சுமப்பதும் அவனே. நம்பிக்கையுடன் ஓடு. நிழலாய் அவன் வருவான். உன்னை காத்திடுவான். நெஞ்சில் அவனே. என்றென்றும் முருகப்பெருமானே. விருச்சிகம் என்னங்க? செவ்வாய் பகவானே அதிபதியா வச்சிருக்கீங்க. உங்களுடைய அதிபதிக்கு கடவுள் யாருங்க? முருகப்பெருமான். போராட்ட குணம். ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டா வந்து மன்னிக்க மாட்டீங்க. கோச்சுக்கிட்டு வந்துருவீங்க. கோச்சுக்கிட்டு வரோமே, நாங்க கோழையா அப்படின்னு கேட்டாக்கா, நாங்க வந்து முருகப்பெருமானுங்க. நாங்க அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னாக்கா, நடக்கிறதே வேற. இதுதான் வந்து விருச்சிகத்துடைய குணம். இவங்களுக்கு பேச தெரியாம இல்லைங்க. இவங்களால வந்துட்டு எல்லார்கிட்டயும் எல்லா வகைகள்லுமே வந்துட்டு பதில் கொடுக்க முடியும். ஆனா பெருசா பேச மாட்டாங்க. "அட ச்சீ போ! உனக்கிட்டலாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது?" இதுதான் விருச்சிகத்துடைய குணம். இத வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லத் தெரியல, அவங்ககிட்ட தப்பு இருக்கு, அவகிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? நான் கரெக்ட். அது தெய்வத்துக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் வாழப் போறேன். நீ சொல்லி நான் வாழப் போறது கிடையாது. உன்னோட தயவுல நான் வாழப் போறது கிடையாது. அது நீ யாரா வேணா இரு. என்ன பெத்தவனா இரு, என்ன கட்டிக்கிட்டனா இரு, யாரா வேணா இருந்துட்டு போ. இதுதான் விருச்சிகத்துடைய குணம். இது பல பேருக்கு பிடிக்காம போனாலும், இவங்களுக்கு அத பத்தி கவலையே கிடையாது. தெய்வம் துணை இருக்கு. நான் கரெக்ட்டா இருக்கேன். இதுதான் இவங்களுடைய குணம். விருச்சிக ராசிக்காரங்களே, இதுதான் என்னுடைய குணம். என்ன இப்படிலாம் வந்து கேவலப்படுத்துறாங்க, இப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க. நான் நெறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன். கவலையே வேணாம். நீங்க இழந்தது என்ன வேணா இருக்கட்டும். செல்வமா இருக்கட்டும், மதிப்பு மரியாதையா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய நேரம். கவலையே வேணாம். தலைப்பு பார்த்திருப்பீங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரப் போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். யாரு? நானு. அட போம்மா! இருக்கிறது எல்லாத்தையும் குடுத்துட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். அதுதாங்க சொன்னேன். இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு. நமக்காக எடுத்தும் வைக்கல, கிள்ளியும் கொடுக்கல. இதனால நாம ஏமாளி. வாங்கிட்டு போனவங்க புத்திசாலி. அப்படி கிடையாது. கொடுத்தவங்களுக்கு இன்னும் கடவுள் கொடுப்பார். ஓகேவா? அதுதான் இப்ப நடக்கப் போகுது. விருச்சிக ராசிக்காரங்களே, எதனால உங்களுக்கு இது நடக்கப் போகுதுங்கிறத நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து கடவுள் மீது மட்டும் தான் நம்பிக்கை. மத்த எது மீதும் நம்பிக்கை கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம், காலம் நல்லதா இருக்கு. இத கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா, உடைய பல நாள் கனவு, உடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்கப் போகுது. புரியுதுங்களா? எப்படிம்மா? திரிகிரக ராஜ யுகத்தினால. என்னது? அப்டின்னா? என்னம்மா நீ ஒரு மாதிரி நக்கலா பேசுறிய அப்படின்னு கேட்டா, விருச்சிக ராசிக்காரங்க அப்படிதாங்க. ரொம்ப வந்துட்டு ஜாலியான டைப் தான். பார்க்கறதுக்கு உர்ருன்னு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்களேன். ரொம்ப ஜாலியா வச்சுப்பாங்க உங்கள. மனசுல கள்ளம், கபடம் இல்லாத குணம். புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. புரியுதுங்களா? ஆனா இவங்க உங்கள நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உசுருக்கும் மேலான விஷயங்கள் கூட உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சுருவாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த, தெய்வத்துடைய குணாதிசயம் படைத்த விருச்சிகத்திற்கு 32 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தினால வாழ்க்கையில உச்சத்த தொடப் போறீங்க. வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகுது. பணமழை பொழிய போகுது. சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரு ராசியில இணைவதனால இந்த யோகம் உருவாகியிருக்கு. இவங்க 3 பேரும் தான் தனித்தனியா நான் வச்சு செஞ்சாங்களாமே. சனீஸ்வர பகவான், "அட வா தம்பி" அப்படிங்கிற மாரி அர்த்தாஷ்டம சனியில உட்காந்து என்ன வறுத்து எடுத்தாரு. அவரு எனக்கு நல்லது பண்ண போறாரா? ஆமா. சுக்கிர பகவான், இவரு ஓடி ஒளிஞ்சுட்டாரு. இவரால நல்லது நடக்க போகுதா? ஆமா. அடுத்து சூரிய பகவான், ஊருக்கே வெளிச்சம், உலகத்துக்கே வெளிச்சம். எனக்கு மட்டும் இருட்டு. இவரால நல்லது நடக்க போகுதா? ஆமா நடக்க போகுது. இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து
விருச்சிகத்திற்கு நல்லத பண்ணியே தீருவோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. எங்க? குருவுடைய வீடான மீன ராசியில உட்கார்ந்து விருச்சிகத்திற்கு விருந்து வைக்க போறாங்க. விசேஷமான நெறைய விஷயங்கள கொடுக்க போறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கு, கெட்டதுக்கு கிரகங்கள் பொறுப்பு. இப்ப நமக்கு ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சுனாவே, நம்ம உடனே வந்துட்டு நம்மளோட ஜாதக நோட்ட எடுத்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருடைய ஜாதக நோட்ட தூக்கிட்டு, எங்கள மாரி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குடுத்துட்டு கேட்பீங்க. "அம்மா ரொம்ப கஷ்டம். சார் ரொம்ப கஷ்டம். ஐயா, சாமி ஏன் தான் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்." அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துட்டு, இந்த 9 நவகிரகங்களும் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க? யார் கூட கூட்டணியில இருக்காங்க? பர்ட்டிகுலரா சனீஸ்வர பகவான் என்ன பண்றாரு? குரு பகவான் என்ன பண்றாரு? சுக்கிர பகவான் என்ன பண்றாரு? இந்த ராகுவும், கேதுவுனால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கான சொல்யூஷன சொல்லுவோம். அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம். அதுக்கான தீர்வ சொல்லுவோம். சோ இப்படி எல்லாத்தையும் சொல்றது எத பேஸ் பண்ணி? கிரகத்த பொறுத்து. அதே மாரி இந்த கிரக பெயர்ச்சிய பொறுத்தும் உங்களுடைய தலைவிதிய மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. சோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசியுடைய தலையெழுத்து எப்படி கிறுக்கலாக இருந்தாலும் சரிங்க, இப்போ நல்ல வகையில மாறப்போகுது. இந்த 3 கிரகங்களுடைய இணைவின் காரணமா, இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்க போகுது. அற்புதமான வாய்ப்புகளையுமே, வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையுமே தரப்போகுது. இந்த திரிகிரக யுகத்தினால அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க. வெற்றி கிடைக்க போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது. சமூகத்துல அந்தஸ்து, மரியாதை கிடைக்க போகுது. அதிர்ஷ்டமான ராசி விருச்சிக ராசி. இப்படின்னு பேர் எடுக்க போறீங்க. இத்தன நாளா என்ன மாரி ஒரு துரதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல. போ யாரும் என்ன சொல்ல வேணாம். நானே சொல்லிக்கிறேன். நான் அன்லக்கி இப்படிதான் புலம்பிட்டு இருந்தீங்க. இனி அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள பார்த்தாலே மத்தவங்க பேசுவாங்க. அடடா! எவ்ளோ லக்கி பாரேன் இவங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்க ஒரு கவரிங் செயினே போட்டு போனா கூட, கண்டிப்பா இதெல்லாம் எப்படியும் ஒரு 10 சவரன் இருக்கும். இவங்களால மட்டும் தான் எல்லாம் போட முடியும். அப்படின்னு மத்தவங்க புரளி பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. அடுத்தவங்க கண்ணு வெளிய வந்து விழுகிற அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. என்னென்ன மாற்றம் நடக்க போகுது? யோகமான, சாதகமான மாற்றங்கள் விலகப் போகுது. வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. வேலையில இருக்கீங்க. பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள பெற போறீங்க. இதுவே அலுவலகத்த பொறுத்தவரைக்கும், தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேங்க. இப்ப வந்து ஒரு ஆபீஸ் அலுவலகம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னாக்க, இது வந்து விருச்சிக ராசியில கூடிய எல்லாருக்குமே பொருத்தமாகும். இது வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நிதி ரீதியா நீங்க பணத்த சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வணிக நோக்கங்களுக்காகவும் சரி, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். இந்த காலகட்டத்த மட்டும் சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய பல லட்சியங்கள நிறைவேத்திக் கொள்ளுடைய வாய்ப்பு இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பு கரெக்ட்டா பயன்படுத்திட்டா விருச்சிகம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம உங்களுடைய பல நாள் கனவுகள, பல நாள் லட்சியங்கள நிறைவேத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம, பல்வேறு நன்மைகளை பெறுவதனால, சுபயோகமா இனி இருக்க போகுது. உங்களுக்கு ஆறுதல் இருக்க போகுது. ஆடம்பர வாழ்க்கை அமைய போகுது. சொத்து வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்துக்கள் வாங்குறதுல அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க. இத்தன நாளா வந்து குடும்பம் அப்படின்னாவே யாருக்குமே உங்கள புடிக்காது. குடும்பத்திலேயே பிடிக்கல அப்படின்னாக்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அக்கம் பக்கமா இருக்கட்டும், சொந்த பந்தங்களாகட்டும் பிடிக்கவா போகுது. இப்படி இருந்த உங்களுடைய நிலையில, இனி எல்லாருமே விருப்பமான ஆட்களாக விருச்சிக ராசிக்காரங்க இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டயுமே நெருக்கம் அதிகமாக போகுது. உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுதுங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. சட்டுன்னு கோவப்படுறது, அழுகுறது, ஒரு மாதிரி டவுன் ஆகுறது இப்படிலாம் இருந்த நீங்க, இனி யாராலயும் அசைக்க முடியாத அளவுக்கு உணர்வு ரீதியா பலப்பட போறீங்க. சமூகத்தில உங்களுடைய இமேஜ் வந்துட்டு மேம்பட போகுது. இதன் விளைவா மரியாதைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க. இது மட்டும் இல்ல. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுக்க போகுது. இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது, இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்துது. வாழ்க்கையில இப்ப எப்பேற்பட்ட தடை வேணா இருக்கட்டும். அதை எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போறீங்க. வியாபாரிகளுக்குலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகள கொடுக்க போகுது. இதுவே கூட்டு தொழில் பண்றீங்க, கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா, பெரிய ஒப்பந்தங்களை பெற முடியுங்க. இது தொழில் முனைவோர்களா இருக்கீங்க. இல்ல ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க. கூலி வேலை செய்தாலும் சரி, என்ன துறைகள்ல எந்த வேலை பார்த்தாலும் சரி, ரூ. 1 நீங்க சம்பாதிக்கக்கூடிய எந்த வேலைக்குமே இப்ப முன்னேற்றம் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும், இது திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய உறவுகள்ல அமைதியும், மகிழ்ச்சியும் இருக்க போகுது. இதுதான் அனுபவிக்க போறீங்க.
இதுவே திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பொருத்தமான வரன் அமையும். இந்த வாழ்க்கையுடைய இந்த கட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க, செழிப்பையும் பார்க்க போறீங்க. இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய விதியவே மாத்தி வடிவமைக்க போகுது. அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்க போது இந்த யோகம். இது மட்டும் இல்லைங்க. பல்வேறு அம்சங்கள உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. இந்த தனித்துவமான ஆற்றலை பெற போறீங்க. இந்த இணைவுங்கிறது சில அரிதான சந்தர்ப்பங்கள் தாங்க ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையும். அதுதான் இந்த வருஷத்துல முதல்ல இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகம்ங்கிறது தான் உங்களுக்கு நேர்மறையான வாழ்க்கையை மாத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பயனுள்ள மாற்றங்களினால, இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் பெருகும். உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. வேலையில இருக்கீங்க. உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். இல்ல உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு. பண பிரச்சனை தான் விருச்சிக ராசிக்கு பெரும் பிரச்சனை. இதனால தான் எல்லா உறவுகளும் உங்கள ஒதுக்கி தள்றாங்க. உனக்கெல்லாம் இத பாதுகாக்க தெரியுதா? முதலீடு பண்ண தெரியுதா? இப்படிலாம் நம்பி ஏமாறுவாங்களா? இப்படிலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள தூத்தி இருப்பாங்க. அப்படி சிக்கியிருந்த பணம் கூட இப்ப மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நீங்க எதிர்பாராத லாபத்தை பெற போறீங்க. எதிர்பார்த்து வியாபாரம் பண்ணாலும் நடக்காது. இனி விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பாராத லாபத்தை எல்லாம் அடைய போறீங்க. இது வேலை தொடர்பா வெளிநாடு போவதற்கான யோகம் இருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சாதகமான நேரம் இது. சொல்லப்போனா பழைய முதலீட்டுகள்ல இருந்து கூட இப்ப லாபம் பார்ப்பீங்க. உங்கள நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு சொன்னவங்கலாம், "உன்ன மாதிரி ஒரு ஆட்கள பார்க்கவே முடியாதுப்பா. நீ ஒரு உன்னதமான ஆளுப்பா. நீலாம் டேலண்ட் பெர்சன்ப்பா." அப்படி இப்படின்னு மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைக்கு வரப்போறீங்க. அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள பெறுவீங்க. அவங்களுடைய முயற்சிக்கும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி உறுதுணையா இருக்க போறீங்க. இது மட்டும் இல்லாம, இந்த நேரத்துல எதிர்பார்க்காத பல ஆதாயங்கள், அதாவது பண ஆதாயங்கள் உங்கள தேடி வரப்போகுது. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்ல நீங்களே தொழில் செய்றவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்தை பெற போறீங்க. வணிகர்கள்லாம் குறிப்பிட்ட லாபத்தை பெற முடியும். வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அலுவலக வேலையில இருக்கிறவங்கலாம் பணியிடங்கள்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நேரம் இது. குடும்ப வாழ்க்கையில அமைதியும், மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. புரியுதுங்களா? சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பல்வேறு பிரச்சனைகளை இந்த காலகட்டத்துல முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, வெற்றி கிடைக்க போகுது. செழிப்பா இருக்க போறீங்க. மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த யோகத்தினால போட்டித் தேர்வுகள்ல குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா, வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசிக்காரங்கலாம் நம்ம அரசு அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பணம் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. கட்டாய முயற்சிகள் பலன் கொடுக்கும். மாணவர்கள்லாம் இன்னும் சிறப்பா சொல்லனாக்கா, விரும்பிய பள்ளியில படிக்கிறதுக்கும், விரும்பிய நிறுவனத்துல சேர்வதற்கான யோகம் இருக்கு. நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த நிறுவனத்திலேயே பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நிலுவையில இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே விருச்சிக ராசி வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க. மொத்தத்துல இந்த யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கைய அமோகமா மாத்த போகுது. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே விருச்சிக ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்த கொடுத்திருக்குங்கிறத புரிய வச்சிருச்சு. இப்ப தெளிவா நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆழ்ந்த யோசனை, அனுபவ அறிவு இது இரண்டையுமே பயன்படுத்தி சாதிக்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு. ஆண்களா இருந்தாக்கா பெண்கள் கிட்ட, பெண்களா இருந்தாக்கா ஆண்கள் கிட்ட நெறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி அவர்களாலேயே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரிங்க, அதுல வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், வெற்றி இருக்கும். அரசாங்க வேலைகள் கூட இன்னைக்கு அனுகூலமாக முடிய போகுது. உடன்பிறப்புகள்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது. குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறப்போகுது. அடுத்து அனுசம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு. பணவரத்து தாமதப்பட்டாலும், தடைப்பட்டாலும் உங்கள சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பா வெளிநாடு, வெளியூர் போறதுக்கு யோகம் இருக்கு. சக ஊழியர்கள் உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. வீட்டு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குறிப்பா உடன்பிறப்புகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப மறைய போகுது. குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்கா, குடும்ப வாழ்க்கை இன்னும் பல மடங்கு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்து கேட்ட நட்சத்திரம். குடும்ப விஷயமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பா இருக்க போகுது. குடும்பத்துல இந்த குழப்பம், பிரச்சனை எல்லாமே முடிவு கட்ட போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது. தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே உற்சாகமா செய்து முடிக்க போறீங்க. சோம்பல் மறையுது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்களை புகுத்துவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்துல புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாளுவதனால சக வியாபாரிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்ப விருச்சிக ராசியில கூட தனிப்பட்ட நட்சத்திரக்காரர்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா தான் இருக்கு. சோ இதை தாண்டி பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பரிகாரம் மற்றும் வழிபாடு. விருச்சிகம் அப்படின்னாவே என்னத்தை நீங்க மறந்தாலும் சரி, உங்களவே நீங்க மறந்தாலும் சரி, உற்றார் உறவுக்காரர்களை மறந்தாலும் சரி,
முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மறந்துடக்கூடாது. இவரை வணங்க மட்டும்தான் எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரியங்கள்ல இந்த வெற்றிவேலனுடைய துணை இருந்தால் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகுது. 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க வீற்றிருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்வதனால பயம் பதட்டம் விலகும். பாதுகாப்பு மேம்படும். அதே மாதிரி சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகள்ல வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம நிலைத்த வெற்றி கிடைக்கும். நீடித்த செல்வம் கிடைக்கும். திரும்பவும் சொல்றேங்க விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த திருகிருக யோகத்தினால நீங்களே இத்தனை நாள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நமக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல நிலையில வாழ போறீங்க. பணவரத்து கூடும், மதிப்பு மரியாதை அதிகமாகும். நீண்ட தூரங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களா வரும். முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். கூட பிறந்தவங்க, பெத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு துணை இருப்பாங்க. தொழில், வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள் சாதகமா முடிஞ்சு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருப்திகரமான லாபத்தை பெற போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. இது மட்டும் இல்லாம கடினமா பணிகளை செய்து கூட நமக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. குடும்பத்திலுமே உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க. இப்போ சொல்லுங்க, எங்கெங்க உங்களுக்கு குறை இருக்கு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சரியா இருக்கணுமோ அது எல்லாமே சரியாயிடுச்சு. சோ விருச்சிக ராசிக்காரங்க, இனி எந்த ஒரு கவலையும் இல்லாம யார பத்தியும் முன்னாடி சொன்னதுதான், யார பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்னமும் எல்லாரும் உங்களை தூற்றுவாங்க, தூக்கி எறியுவாங்க. அதுக்கெல்லாம் முன்ன எப்படி அப்படியே ஸ்டெடியா நின்னீங்களோ அதை விட பல மடங்கு ஸ்டெடியா நின்னு நீங்க என்ன பண்ணுங்கிறத முடிவு பண்ணி வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி முன்னேற பாருங்க. கடவுள் உங்களுக்கு துணை வராரு. வேலுண்டு வினை இல்லை. நம்ம எல்லாரும் தெய்வத்தை கூப்பிடுறது எதுக்கு? நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி அடையணும்னு சொல்லி. அந்த வெற்றி வேலை உங்களுக்கு துணையா இருக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிக்கு என்னங்க குறை? தோல்விங்கிறது துவண்டு போகும். வெற்றிங்கிறது உங்களுக்கு மாலை போடும். விருச்சிகத்தை இனி வேற மாதிரி பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாரெல்லாம் ரொம்ப இறக்கி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு ஏத்தி விடுங்க. பார்த்து நொந்து சாகட்டும். இவன் சும்மாவே ஆடுவானே, இதுல கால்ல சலங்க கட்டி விட்ட மாதிரி இந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருக்கேன்னு யோசிப்பாங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். அதாவது மாசு மறு இல்லாத தூய்மையான உள்ளம் கொண்ட விருச்சிகத்திற்கு இனி யார் நினைச்சாலும் கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு வராது. விதி என்னங்க விதி? முருகனே கதி. இதை மட்டும் இறுக்கமா புடிச்சுக்கோங்க. அந்த விதியே உங்களுக்கு சதி செஞ்சாலும் சரி, அது உங்களை விட்டு ஓடிடும். முருகன் துணை, முத்துக்குமரன் துணை, வடிவேலன் துணை, வருவான் உங்களுக்கு துணையாய்.